தமிழ். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்க ஊருக்கு போயிருந்தோம். எங்க ஊர் பக்கத்துல ஒரு பனம் தோப்பு இருக்கு. அங்க காலையில பதநீர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். அது குடிக்கலாம் அப்படின்னு தான் போயிட்டு இருக்கோம். இங்க எந்த ஒரு கலப்படமும் இல்லாம நல்ல பியூரான பதநீர் கிடைக்கும். சம்மர் டைம்ல தான் இது பதநீர் கிடைக்கும். நாங்க சம்மர் டைம்ல ஊருக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பா பதநீர் குடிக்க போயிடுவோம். இந்த பதநீர் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா, முந்தின நாள் ஈவினிங் ஒரு மண்பானையில சுண்ணாம்பு தடவிடுவாங்களாம். அந்த சுண்ணாம்பு நார்மலான நம்ம சுண்ணாம்பு கிடையாது. இந்த பதநீருக்கான ஒரு சுண்ணாம்பு இருக்கான். அதை அந்த மண்பானையில தடவிட்டு அங்க மரத்து மேல அந்த பாலை இருக்கும் இல்லையா, பனம் பாலை, அதை கட் பண்ணி அதுல உள்ள பால் இந்த பானையில வடிகிற மாதிரி கட்டி தொங்க விட்டுறாங்க. அந்த சுண்ணாம்பு நம்ம மேல இங்க தடவி இருக்கிறதுனால அந்த பால் வடிய வடிய அது கொஞ்சம் தண்ணியா மாறுது. அதுதான் நம்ம பதநீர் குடிக்கிறோம். சுண்ணாம்பு தடவாம அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த பால் டைரக்டா வடிஞ்சிருக்கும் இல்லையா, அதுதான் கல்லாம். நைட்டு அந்த எல்லா மரத்துலயும் அந்த பானையை கட்டி விட்டுருப்பாங்க இல்லையா, அதுல இருந்து பதநீர் எடுத்துட்டு இறங்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே எல்லா மரத்துல இருந்து எடுத்து அந்த பதநீரை ஒன்னா மிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஒரு பானையில ஊத்தி வச்சிருப்பாங்க. அதுதான் வர்றவங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. நாங்க அப்படி ஒரு பானையில இருந்தே எடுத்துட்டு வரும்போதே குடிக்கலாம் அப்படின்றதுக்காக நாங்க வெயிட் பண்ணோம். அவங்க இறங்கி வந்த உடனே அந்த ஒரு மரத்துல இருந்து வந்த பதநீர்ல நொங்கு வெட்டி போட்டு நாங்க குடிச்சோம். பதநீர் கொஞ்சம் துவக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுல நொங்கு போட்டு குடிச்சோம்னா இதோட ஸ்வீட்னஸ் அதோட துவப்பையெல்லாம் சேர்ந்து அது ஒரு தனி டேஸ்டா இருக்கும். நீங்க எங்கேயாவது இந்த மாதிரி பதநீர் பார்த்தீங்க அப்படின்னா அதுல நொங்கு மிக்ஸ் பண்ணி குடிச்சு பாருங்க, நல்ல டேஸ்டா இருக்கும். நாங்க பதநீர் குடிச்சிட்டு அவங்ககிட்டே கொஞ்சம் நொங்கு வெட்டி வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அவங்களே பனங்கிழங்கு சேல்ஸ் பண்றாங்க. அந்த பனங்கிழங்கு எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றதையும் பாருங்க. நான் வீடியோ ஆட் பண்றேன். இந்த மாதிரிதான் பனங்கிழங்கு மண்ணுக்கு அடியில இருக்கும் இல்லையா, அதை அவங்க கழிச்சு எடுத்துட்டு இருக்காங்க. இது அந்த பனம் விதைய 3 மாசத்துக்கு முன்னாடி நல்லா மண்ணு போட்டு மூடிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி அதை வளர்த்துட்டு இருக்காங்க. அது ஒரு 3 மாசம் கழிச்சு இப்படி கிழங்கா மாறிடுது. அதுதான் அவங்க இப்ப எடுத்து எங்களுக்கு நாங்க கேட்டோம், அதனால எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படியே விட்டுட்டாங்கன்னா அது பெரிய மரமா வளர்ந்துரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே கூட உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.